ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரேரோஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்கு அடை தோசை தாங்க செய்ய போகிறோம். நான் வந்து மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பவுலில் அரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, பச்சைப்பயிறு எல்லாத்தையும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அந்த பருப்பெல்லாம் சேர்த்திக்கிச்சு. இப்போ இது கூட வரமிளகா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ பட்டையும் லவங்கமும் ஒவ்வொரு துண்டும் எடுத்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொரியட்டும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம மாவில் எடுத்து கொட்டிக்கலாங்க. மாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடான மொறுமொறுப்பான ஆரோக்கியமான மரவள்ளி கிழங்கு அடை தோசை ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கால்சியம், அயன் சத்து நிறையா இருக்குது. ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.